கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதால். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தபடி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னதான வசனம் தான். நம்முடைய ஆண்டவராலே எல்லாம் கூடும். அவர் இதைத்தான் செய்வார், அதுதான் அவரால் முடியாது, அது கஷ்டமான காரியம் என்பது அல்ல. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரால் தான் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதுதான். மனுஷனால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சொல்லிட்டு, ஆனால் நம்முடைய ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின்படி நீர் உடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுகிற அன்பிற்காக சோத்திரம். கர்த்தர் ஒருவரே நடத்துவீராக. இதுவரையிலும் பிள்ளைகள் தோற்று போன எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு பிறகு ஜெயத்தை தான். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு